ஹலோ ஃபேமிலி, நீங்கள்லாம் நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். இந்த நாட்களில் கூட நான் நம்புகிறேன் நம்ம வீடுகளில் கர்த்தருடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டு பாதுகாக்கப்பட்டு சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க. இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பலனாய் இருந்து நம்முடைய பாதுகாப்பாய் இருந்து நம்மளை மென்மேலும் நன்மையினால் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். இந்த நாட்களில் இந்த 1ஆம் தேதி நாளில் கூட உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அது எல்லாத்துக்கும் முன்புதான் ஒரு சின்ன ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். தயவு செய்து வெளியில எவ்வளோ காரியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது, என்னென்னமோ சொல்றாங்க நியூஸ்ல, யார் யார் என்னென்னமோ பேசுறாங்க. இன்ஃபேக்ட் செய்தின்ற பேச்சுல நிறைய காரியங்கள் ஓடுது. ஆனா உங்களுக்கு நன்றாக ஒன்று தெரிய வேண்டும். யோவான் 3:16 யோவான் 3:16 என்ன சொல்லுது? வாசிங்க பார்க்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், அவர் உலகத்தை அன்பு கூர்ந்தார். அதன் நிமித்தமாய்தான் இயேசுவை தந்தருளினார். இயேசுவை தந்தபடியால் உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பு மட்டுமில்ல, பாதுகாப்பு, சந்தோஷம், ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த நாட்கள்ல எங்கெங்கே எதையோ கேட்டுக்கிட்டு ஆண்டவர் தண்டிக்கிறார், ஆண்டவர் தான் அழிக்கிறார். தயவு செய்து தகப்பனுடைய சுபாவத்தை, உலகத்தின் செயலை வைத்து தப்பா பேசாதீங்க. இது உங்களுடைய அப்பாவை தப்பா பேசுறதுக்கு சமானம். சோ இத நான் குடும்பத்தின் ஒரு உறுப்பினராய், குடும்பத்தின் தகப்பனாய் சொல்ல எனக்கு உரிமை உண்டு நான் நம்புகிறேன். ஏன்னா உலகத்துல எந்த ஊழியக்காரன் எது சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஆனா வார்த்தை எதை நமக்கு இயேசுவை காண்பித்து கொடுக்கிறதோ அதை தான் நம்ம பிடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு பெரிய கடமையா இருக்கிறது. அவர் நேசிக்கிற தகப்பன், பாதுகாக்கிற தகப்பன், கைவிடாத தகப்பன். மனிதன் செய்த இந்த தப்ப கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். தயவு செய்து மனிதன் செய்த தப்பை தேவன் மேல போட்டு தேவையில்லாத சிந்தையை குழப்பாதீங்க. ஓகே, இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். தெளிவாய் விசுவாசத்தோட நம்பிக்கையா நில்லுங்க. அவர் ஒரு ஆத்மா கெட்டு போறதுல அவருக்கு விருப்பம் இல்லை, ஒரு ஆத்மா அழியறதுல அவருக்கு விருப்பம் இல்லை. அதுதான் வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த மாதிரி அவர் அழிக்கிற தகப்பன் அல்ல. இன்ஃபேக்ட் வரும் நாட்கள்ல நானும் என் மனைவியும் உங்களுக்கு நிறைய காரியங்கள், இந்த சூழ்நிலை காரியமான வசனங்களையும் தேவன் குறித்த அந்த அன்பின் வெளிப்பாடுகளை பேசணும்னு ஆசைப்படுகிறோம். ஸோ காத்துருங்க, தேவையில்லாத முடிவுக்கு போகாதீங்க. ஓகே, ஸோ இந்த நாட்கள்ல தான் தேவனுடைய நல்ல ஆசீர்வாதங்களை பார்க்க போறோம். கெட் ரெடி. ஸோ இந்த 5வது மாசத்துல கூட கர்த்தர் நம்மளோட இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் ஒருபோதும் வாக்கு மாறாதவர். மே மாசம் நான் நம்புகிறேன் உலகத்துல எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்மோட இருக்க போகிறார். அவர் இருக்கிறது மட்டும் இல்ல, அவருடைய நிம்மதியினாலும் சந்தோஷத்தினால் நிரப்ப போகிறார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு, நல்லா கேட்டுக்கோங்க, தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுப்பார். இந்த 5வது மாசத்துல நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாம கட்டப்பட்டு இருந்தாலும், எங்கேயுமே போக முடியாம இருந்தாலும், தம்முடைய ஜனங்களுக்கு அவர் பலன் தருகிற ஒரு மாதமாய் காணப்படும். வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி, அவர் பலன் மட்டும் தர்றது இல்லையா, சமாதானத்தை அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நல்லா கேட்டுக்கோங்க, தம்முடைய ஜனங்களுக்கு. எங்க அப்பா ரொம்ப நேசிக்கிறவர். அவர் தன்னுடைய பிள்ளைகளை தம் பிள்ளைகள், தம் ஜனங்கள் மட்டும் தான் சொல்வாரு. நீங்க நம்மளை பார்த்து சொல்றாரு, தம்முடைய ஜனங்களுக்கு பலனை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். இவ்வளவு நாட்கள் வசனத்தை கேட்டு கேட்டு என்னென்னமோ பண்ணி ஓட்டியாச்சு. ஆனா இப்போதான் நீ சும்மா இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுன்ற வசனத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை பார்க்கிற நாட்கள். இப்போ தேவையில்லாம என்ன சொல்ல, அந்த எம்டி அண்டா போல சத்தம் போட்டுக்கிட்டு இருந்துட்டு பயந்துகிட்டு இருந்தா வாழ்க்கையில தேவனுடைய சத்தத்தையும் தேவனுடைய சித்தத்தையும் செயல்படுத்த முடியாம போயிடும்.
இந்த நாட்கள்ல உலகத்தின் சத்தத்தை கேட்கிறத விட்டுட்டு அவருடைய பிரசனத்தை தேடி அவருடைய வார்த்தையில் அமர்ந்திருங்க. அவர் தம்முடைய பிள்ளைகளை அவர் பலத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புகிற மாதமாயிருக்கும். ஆமென். உலகத்தை சுத்தி என்ன வேணா நடக்கலாம். இன்ஃபேக்ட் நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த நாட்கள்ல எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். பயப்படுத்த நான் சொல்ல, ஆனா நான் நம்புகிறேன் தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் வைத்ததே உலகத்தின் தலையெழுத்தை மாத்துறதுக்காக தான். எனக்கு கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார் இந்த நாட்களில். தயவு செய்து சொல்றேன், இந்த வருகிற மாசம் 5வது மாசத்துல இந்திய தேசத்துல சில சலசலப்புகளும் சில இந்த கொரோனாவுடைய தாக்கம் இன்னும் அதிகமாய் காணப்படும். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. தயவு செய்து கேளுங்க. உடனே இது ஆண்டவர் அளிக்கிறார் நான் சொல்ல வரல. மனிதன் பண்ண இந்த செயலை கர்த்தர் சரிப்படுத்துவார். ஆனா இந்த நாட்கள்ல நம்ம காத்திருக்கணும். ஆதாம் பண்ண செயலை கர்த்தர் சரிப்படுத்தினார். உலகம் தோற்றத்துக்கு முன்னாடியே ஆடு பலி கொடுக்கப்பட்டது, ஆடு தயாரா இருந்துச்சு. ஆனா அதுக்கு ஒரு காலம் இருந்தது, அதுக்கு ஒரு நேரம் இருந்தது, அதை சரிப்படுத்த. நான் நம்புகிறேன் இந்த நாட்கள்ல கூட கர்த்தர் இந்த சூழ்நிலை மாற்றி எழுத போகிறார். ஆனா விசுவாசியா இருக்கிற நீங்களும் நானும் விசுவாசத்தோட தைரியமாய் இருந்து சுயநலவாதியா இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை இந்த உலகத்திற்கும் இந்த தேசத்திற்கும் பேச ஆண்டவர் நம்மளை பார்த்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சோ இந்த நாள்ல கர்த்தர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுகிறார்னா, நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய ஜனம், உனக்கு சமாதானத்தை மட்டும் நான் தரப்போறது இல்லை, உனக்கு பலனையும் தரேன். ஏன்னா பலனை தரப்போகிறேன்னா, உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால் எல்லாம் கூடும் வசனம் சொல்லுகிறது. நீ பலப்பட்டு உங்களுடைய வாயின் வார்த்தையினால இந்த பூமியில ஒரு விடுதலையை கர்த்தர் பேச ஆசைப்படுகிறார். இன்ஃபேக்ட் எனக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தும் போது வர மாசம் சில காரியங்கள் ஆபத்துக்குரிய காரியங்கள் காணப்படும். ஆனா நீ கவலைப்படாத, நீ வாயை திறந்து ஜெபிக்கும் போது நான் அதை சரிப்படுத்துகிறேன் கர்த்தர் சொன்னார். இந்த நாட்களில் சொல்றேன், தயவு செய்து சபையே அமைதியா தூங்கி கொண்டிருக்காதீங்க. உங்களுடைய அதிகாரத்தை, ஆவிக்குரிய அதிகாரத்தை, இயேசு சிலுவையில மீட்டு கொடுத்த அந்த அதிகாரத்தை உபயோகப்படுத்த ஆரம்பிங்க. இந்த 5வது மாசத்துல வாய்களை திறந்து பலப்பட்ட பிள்ளைகளாய், சமாதானத்தினால நிரப்பப்பட்ட பிள்ளைகளாய் தெளிவாக தேவனுடைய அன்பை இந்த தேசத்திற்கும் உலகத்திற்கும் பேச ஆரம்பிங்க. கர்த்தர் விடுதலையை காண்பிப்பார். ஆமென். ஏன்னா என்னால கூடாதது தேவனுடைய ஆவியினால் எல்லாம் கூடும். என்னால முடியாது, ஆனா தேவ பிரசனம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும். கிறிஸ்து எனக்குள்ள வாசம் செய்கிறார். அந்த கிறிஸ்துவுடைய பிரசனம் எப்படி அவருடைய ஆடையில கூட ஒட்டி இருந்து அநேக பேர் சுகமானார்களோ, அதே போல என்னுடைய சரீரத்துல, என்னுடைய ஆடையில, என்னுடைய சூழ்நிலையில, என்னுடைய குடும்பத்துல, என்னுடைய வீட்டுல, எல்லா இடத்துலயும் அவருடைய பிரசனம் எனக்குள்ள இருந்து ஆபரேட் பண்ணுது. அதை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஆமென். 5வது மாசத்துல தைரியமா எழும்பி நிக்க போறோம். இந்த சூறாவளி காற்ற இயேசுவின் நாமத்துல அடர்த்தி அதை ஒன்றுமில்லாமல் ஆக்க போகிறோம். ஆமென். அது மட்டும் இல்ல, ஏசாயா 41:10 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னோட இருக்கிறேன். நல்லா கேட்டுக்கோங்க. நீ பயப்படாத. ஒன்னு சொல்றேன், பயத்தை அவர் போக்க மாட்டாரு. அவர் உங்களோட இருக்கிறத அறிந்து நீங்க பயப்படாம இருந்தாதான் பயம் போகும். ஏதோ பயம்ன்றது அப்படி எடுத்து நீங்க போற்ற முடியாது. நீங்க ஆண்டோடைய வார்த்தையை நம்பி, ஆண்டோடைய வார்த்தையை பிடித்து கொண்டு கர்த்தர் என்னோட இருக்கிறார் என்ற அந்த வெளிப்பாட்டில் நிச்சயமாய் நின்று நான் பயப்படாமல் நிச்சயமாய் போகும்போதுதான் பயம் என்னை விட்டு அகன்று போகும். ஆமென். தயவுசெய்து சொல்றேன், எல்லாம் நிறைய சில ஊழியக்காரங்களாம் கேட்கிறேன், கேட்டாலே செத்து போயிடலாம் போல இருக்கு, அவ்வளோ பயம். ஐயோ, இதுக்கு மேல பூமியில வாழ முடியுமா? ஹே, கர்த்தர் பயத்தை கொடுக்கிறவர் அல்ல, பயத்தை கொடுக்கிறது பிசாசு. விசுவாசத்தை கொடுக்கிறவர் தான் என் தேவன். அவர் விசுவாசத்தை கொடுக்கிறதுக்காக தான் சிலுவையில உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்டு சகல சூழ்நிலைகளை அவர் நன்மைக்கு எதுவாய் மாற்றி போட்டார். நாள்ல உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. அவர் எல்லாத்தையும் முடித்தார் சிலுவையில. இந்த கொரோனாவே அவர் முடித்தார் சிலுவையில 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஏமா ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணாருன்னு, பாவம் பண்ணுவாங்கன்னு தெரியாமலே அவர் படைத்தார். ஆனால் ஆடை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். இதுல எந்த ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, he already knows an answer for this problem. இந்த பிரச்சனைக்கு ஏற்கனவே அவருக்கு ஒரு தீர்வு தெரியும். ஆனா இந்த தீர்வுல நீங்களும் நானும் அவரோட இசைந்து போக வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். ஆமென். சோ இந்த நாள்ல பயப்படாதீங்க. அவர் உங்களோட இருக்கிறது அறிந்தவர்களாய் காணப்படுங்க. வாசிங்க பார்க்கலாம் வசனத்தை. பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன்னோட இருக்கிறேன். திகையாதே. முதலாவது பயப்படாத. பயப்படாம இருக்கும்போது உனக்கு என்னது ஒன்னு சொல்றேன், பயந்த அவர் நம்மோட இருக்கிறது தெரியவே தெரியாதுங்க.
நீங்க பயப்பட ஆரம்பிச்சோன்னே என்ன பண்ண தெரியுமா? பயம் இந்த புத்தியில தெளிவான சிந்தையை கொடுக்கவே கொடுக்காது. இதை தொட்டா பயம், அங்க போனா பயம், இங்க பேசினா பயம், எங்கேயுமே போகாம கர்த்தருடைய அந்த விசுவாசத்தை குலைச்சிடும் பயம். தயவு செய்து பயப்படாதீங்க. அப்பதான் அவர் உங்களோட இருக்கிறத நீங்க அறிய முடியும். பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன் தேவன், நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். I will strengthen you and I will help you, says the Lord. இந்த 5வது மாசத்துல எந்த சூழ்நிலை காணப்பட்டாலும் உன்னை பலப்படுத்தி உனக்கு அவர் சகாயம் செய்கிற மாசமா இருக்கும். இன்ஃபேக்ட் நான் நம்புகிறேன் இந்த மாசத்துல கர்த்தரின் தேவைகளை பரலோகத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி சந்தித்தாரோ, அந்த வனாந்திரத்துல காலையில மன்னாவும் அந்த கற்பாறையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்த அதே தகப்பன் இந்த நாள்ல இந்த 5வது மாசத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகள் இருந்து நம்மளை சந்திக்க போறது நிச்சயமாய் காணப்பட போகிறது. ஆமென். சொல்லிட்டா வனாந்திரத்துக்காய் நன்றி செலுத்துங்க. ஏன்னா வனாந்திரத்துலதான் காடையும் மண்ணாவும் வரப்போது. பரலோகம் எனக்காய் திறக்க போகிறது. ஏன்னா பரலோகம் திறந்தால் போதும் என் தேவைகள் சந்திக்கப்படும். ஆமென். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அவரே போதுமானவராய் இருக்கிறார். அவர் என்னோட இருந்தா போதும். அதனாலதான் மோசேஸ் சொல்றார், ஆண்டவரே நீங்க போல நான் போக மாட்டேன். ஏன்னா தெரியும் அவர் இருந்தாதான் ஒவ்வொரு நாளும் நன்மையா இருக்கும். அவர் இல்லைன்னா பிரச்சனை வந்துடும். அதே தான் இன்னைக்கு நம்ம கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, திகையாத, நானும் தேவன், நான் உன்னோட இருந்து உன்னை பலப்படுத்துகிற மகளே, உன்னை பலப்படுத்துகிற மகனே ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்க. என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அவர் நீதியின் வலது கரத்தினால். அவர் நீதி எது தெரியுமா? எல்லா அநீதியும் அவர் மேல எடுத்துக்கிட்டார். அவருடைய நீதியை என் மேல போட்டிருக்கிறாரு. அவருடைய நீதி, இயேசுடைய நீதி, இயேசு மேல என்னென்ன நன்மை இருந்துச்சு அது எல்லாத்தையும் என் மேல போட்டிருக்கிறாரு. அந்த நீதியின் வலது கரத்தினால அவர் என்னை தாங்கி என்னை தப்புவித்து என்னை உயர்த்துவார். ஆமென். நாள்ல சொல்றேன், உங்களுடைய நீதியை நம்பி அவர் நடத்த போறது இல்லை. ஏமா, உங்களுடைய நீதியை நம்பிதான் அவர் நடத்தணும்னா இன்னைக்கு நீங்களும் நானும் பெட்டியில இருந்திருக்கணும், மண்ணுல புதைக்கப்பட்டு வெளியில புல்லு முளைச்சிருக்கணும். உங்க நீதிதான் நியாய தீர்ப்புல இருந்து உங்களை விளக்குச்சு நீங்க நம்பினீங்கன்னா ஐயோ உங்களுக்கு. உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை தான் நியாய தீர்ப்புல இருந்து உங்களை விளக்குதுன்னா உங்களுக்கு ஐயோ. ஏன்னா கிறிஸ்துவுடைய நீதிதான் என்னை விடுவித்து என்னை உயர்த்த வல்லமை உள்ளதாய் காணப்படுகிறது. கிறிஸ்துவுடைய நீதிதான் என்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளது. அந்த நீதியை நம்புகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இனி நான் அல்ல, என்னில் இருக்கிற கிறிஸ்துவின் சொல்ல தெரிஞ்சவனுக்கு தான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பங்கு உண்டு. என்னுடைய செயலில் ஆண்டவரே, என்னுடைய பேச்சில் ஆண்டவரே, என்னுடைய காரியங்களில் ஆண்டவரே, நீங்க தான் எனக்காக யாவையும் செய்றீங்கன்னு எனக்கு ஒரு விசுவாசம் இருந்தால் ஒழிய எனக்கு விடுதலை உள்ள நாள்ல தயவு செய்து சுயநீதியை நம்பாதீங்க. உலகத்துல அநேக பேர் சொல்லுகிறது நான் பார்க்கிறேன், சுயநீதி, ஐயோ பாவம் பண்ணிட்டாங்க, அழிச்சுட்டாங்க, அதனாலதான் ஆண்டவர் அழிக்கிறாரா? அம்மா, உலகம் பாவம் தான். ஆனா உங்களையும் என்னையும் வெளிச்சமாய் வைத்திருக்கிறது இந்த பாவமான உலகத்துல வெளிச்சத்தை கொண்டு வருகிறதுக்காக. தைரியமாய் எழும்பி நின்று கர்த்தருடைய நன்மையை பேச ஆரம்பிங்க. கர்த்தருடைய வெளிச்சமாய் நடக்க ஆரம்பிங்க. இந்த நாட்கள்ல அவர் உங்களை ஆசீர்வாதமாய் மற்றவங்களுக்கு எழுப்ப போகிற நாட்கள். கலங்காதீங்க, அவருடைய நீதியே உங்களுடைய பங்காய் இருக்கிறது. தைரியமாயிருங்க. ஆமென். இன்னொரு கடைசி ஒரு வசனம் வாசிக்கும் பார்க்கலாம். சங்கீதம் 121 அந்த சாப்டர் அப்படியே வாசிக்கணும். இதுதான் நம்முடைய இது ஒரு 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 கற்பாறை மேல நிற்கிற ஒரு அஸ்திபாரமா நமக்கு இருக்கட்டும். சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. என் ஹெல்ப் எங்க இருந்து வருது? வாசிங்க. பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் ஹெல்ப் எங்க இருந்து வருது? வானத்தையும் பூமியும் படைத்த தகப்பன் கிட்ட இருந்து. ஆமென். என் ஹெல்ப் எங்க இருந்து? வானத்தையும் பூமியும் படைத்த தகப்பன் கிட்ட இருந்து. இந்த நாட்கள்ல சொல்றேன், தயவு செய்து ஹே, உங்க ஹெல்ப் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட இருந்து வராது, உங்க ஹெல்ப் உங்க சொந்தக்காரங்கிட்ட இருந்து வராது, உங்க ஹெல்ப் எங்க இருந்து வரணும் அதெல்லாம் நம்பினீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. வானத்தையும் பூமியும் படைத்த தகப்பன் என்னை நடத்துவார் நம்பி நடந்து பாருங்க. இன்ஃபேக்ட் இதுதான் பெஸ்ட் நேரம். உங்களுடைய விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். தயவு செய்து உண்மையா சொல்றேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் செய்ய போகிற அற்புதத்தின் நாட்கள் இது. ஏன்னா எனக்கு பலன் இல்லை, என்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா என் சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறது. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், சூழ்நிலைக்கு வெளியில கர்த்தர் எனக்காக கிரியை செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏனால் அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவர் சூழ்நிலைகளுக்கு மேலாய், அவர் காரியங்களுக்கு மேலாய் கிரியை செய்கிறவர். ஆமென்.
வானத்தையும் பூமியும் படைத்தவரை நோக்கி பாருங்க, அவர் அற்புதம் செய்வார். உன் காலை தள்ளாட விட்டார், உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார், உன்னை காக்கிறவர் உறங்கார். ஆமென். வாசிங்க. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர். பாருங்களேன், இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், என்னவா அவரு ரொம்ப நேரமும் தூங்க மாட்டாரு. இந்த ஒரு செகண்ட் அப்படி கொஞ்சம் அசை பண்ண அது கூட இல்லை. ஏன்னா தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறதுல அவர் அவ்வளோ கண்ணன் மணியை போல பார்த்துக்கிட்டு இருக்கிறாருமா. அந்த நல்ல தகப்பன் எப்படிமா அவங்களை அழிச்சிருவாரு. அவர் உறங்காம தூங்காம உங்க காப்பாற்றணும்னு நினைக்கிற அந்த நல்ல தகப்பன், உலகத்தை நேசிக்கிற அந்த நல்ல தகப்பன் எப்படி உன்னையும் என்னையும் அழிக்க அவர் சித்தம் கொள்வார். தயவு செய்து அதை நம்பாதீங்க. அது பிசாசுகிட்ட இருந்து வருகிற ஒரு பொய். ஆனா நான் நம்புகிறேன், கர்த்தர் இதை மகிமைக்கு எதுவாய் மாற்ற போகிறார். வாசிங்க. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே, கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். நிழலாய் இருக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க விசுவாசிகளே, அன்பான குடும்பங்களே, ஜனங்களே, அவர் உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். வலது பக்கத்துல அவர் உங்களுக்கு நிழலாய் இருக்கிறார். He is a shadow next to you. சொல்றேன், சூரியன் மறைந்து போகும், ஆனா அவருடைய பிரசனம் உங்களை விட்டு போகாது. சூரியன் வந்து சந்திரன் வரும், காலங்கள் மாறலாம், நேரங்கள் மாறலாம், ஆனா அவருடைய பிரசனம் உங்களை விட்டு விலகாது. அதை தெரிந்தவர்களாய் வாழுங்க. தயவு செய்து சொல்றேன், அந்த வார்த்தையை தெரிந்தால் போதுமா, நீ இருக்கிற இடத்துல உனக்கு சுகம் உண்டு. நீ இருக்கிற இடத்துல உனக்கு உன் தேவைகள் சந்திக்கப்படும். அவர் உங்களை காக்கிறவர், அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, அவர் உங்களுடைய நிழலாய் இருக்கிறான்னு அறிந்தா போதும், உங்களை அழகுபடுத்தி இந்த நாட்கள்ல என் பிள்ளை அவர் பெருமைப்படுத்துவார். வாசிங்க. பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. எந்த காரியமும் உங்களை சேதப்படுத்தாது. வெயிலும் உங்களை சேதப்படுத்த உரிமை இல்ல, இரவும் உங்களை சேதப்படுத்த உரிமை இல்ல. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார். நல்லா கேட்டுக்கோங்க, கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உங்களை விலகி காப்பார். நல்லா ஒரு சின்ன காரியம் சொல்லிடுறேன். சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாட்சி கேட்டேன். கொரோனால இருந்து ஒரு ஹீலாகி சுகமாகி வந்த ஒரு விசுவாசி சாட்சி கொடுத்தாங்க, எப்படி அவங்களை ஆண்டவர் காப்பாற்றினார். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு வேளை எப்படின்னு தெரியல, நான் சொல்றேன். நான் நம்புறேன் சில பேர்னால உங்களுடைய சிந்தையை கரெக்டாக வைக்க முடியலாம், ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா அந்த நாளில் நான் ஏதோ ஒரு காரியத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த அம்மாவுடைய சாட்சியை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு காரியம் தலையில பயங்கர தெளிவா ஒட்டிருச்சு. கர்த்தர் ஹீல் ஆக்குனாரு, கர்த்தர் சுகப்படுத்தினார்லாம் தலையில ஒட்டல. ஆனா எது தெளிவா ஒட்டிச்சுன்னா, ஃபர்ஸ்ட் கொரோனாவுடைய சிம்டம்ஸ் என்னன்னு ஒட்டிச்சு என் தலையில. தொண்டை கரகரன்னும் ஒரு மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க, அது என் தலையில ஒட்டிச்சு. திடீர்னு சில நாட்கள் கழிச்சு என் தொண்டை கரகரன்னு ஒரு விதமான ஒரு சலசலப்பு என் இருதயத்துல. ஆனா தயவு செய்து சொல்றேன், அங்கதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி சொல்லணும். ஒரு கொள்ளை நோயும் வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு சொன்ன வசனம் இருக்கிறபடியால எனக்கு இது வர உரிமை இல்லைன்னு அந்த வினாடி வசனத்தை பிடிச்சி பேசி நம்பி ஒரு வினாடி சொல்ல ஆரம்பிச்சேன் பாருங்க. அந்த பயம் மட்டும் இல்லை, அந்த ஃபீலிங் அப்படியே மறந்துருச்சு. தயவுசெய்து சொல்றேன், பிசாசுக்கு பயத்தை கொடுத்து நீங்க செவியை கொடுத்து நடந்துட்டீன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பயந்தது நடந்துடும். யோபே சொல்றான், பயந்தது உனக்கு நேரிட்டது, நான் பயந்தது எனக்கு நேரிட்டதுன்னு சொல்றேன். தயவு செய்த நாட்கள்ல ஒருவேளை அந்த மாதிரி காரியம் கூட உங்களுக்கு பயத்தை கொடுக்குதுன்னா கேட்காதீங்க. பரவாயில்ல, சாட்சி கூட கேட்க தேவையில்லை. கொரோனால இருந்து வர சாட்சி கூட தேவையில்லை, வேற சாட்சி கேளுங்க. ஏன்னா ஒரு சாட்சி பயத்தை கொடுக்குதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா அதை நம்ம கேட்க தேவையில்லை. ஏன்னா ஒருவேளை அந்த சாட்சி வேற யாருக்கோ விசுவாசத்தை கொடுக்கலாம், ஆனா உங்களுக்கு பயத்தை கொடுக்குறோம், அதை கேட்க தேவையில்லை. கேர்ஃபுல். ஏன்னா இந்த சிந்தை எப்படி இருக்குதோ அப்படிதான் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். இந்த வசனத்தை திருப்பி ஒரு வாட்டி வாசிங்க கடைசியா. பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். எல்லா தீங்குக்கும் விலகி காப்பார். தலைக்குள்ள நல்லா ஏத்திக்கோங்க. எல்லாம் தீங்குக்கும், எல்லாம் தீங்குக்கும், எல்லாம் தீங்குக்கும் என்ன பரிபூர்ணமா விலக்கி காப்பார். நான் இல்ல, அவர் காப்பார். ஆமென். வாசிங்க. அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். கர்த்தர் உங்க போக்கையும் வரத்தையும் இது முதல் இருந்து என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். நாட்களில் சொல்றேன், கர்த்தருடைய போக்கையும் வரத்தையும்
அவர் நடத்தி அவர் காத்து நடத்துவார். ஒரு நாளும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. அவர் உங்களுடைய நிழலாய் இருக்கிறார். ஆமென். யாராவது பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என்னுடைய நிழலாய் இருக்கிறார், அவர் எனக்குள்ள வாசம் செய்கிறார். அதனால இந்த வறுமை நாட்கள்ல, வறட்சி நாட்கள்ல நான் நல்லா இருப்பேன், நான் செழித்து இருப்பேன், ஆசீர்வாதமா இருப்பேன், விடுதலையா இருப்பேன், பரிபூர்ண ஆசீர்வாதங்களால வழிந்தோடுகிறவனா இருப்பேன். யாரையாவது பார்த்து சொல்ல ஆரம்பி. ஆமென். உங்க விசுவாசத்தின் வார்த்தை தான் உங்களை கட்டப்போகுது இந்த நாட்கள்ல. நீ எதை சொல்லுகிறீங்களோ அதை தான் நீங்க மாற போறீங்க. ஆமென். இந்த நாட்கள்ல தான் தயவு செய்து சொல்றேன், அவிசுவாச செய்திகளையும் அவிசுவாச வார்த்தைகளை கேட்காதீங்க, அது தேவையில்லை. ஆமென். ஏன்னா இன்ஃபேக்ட் ஒன்று சொல்றேன், இந்த நாட்கள்ல தான் நீங்க ஆண்டவரை உண்மையா நேசிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியும். ஏன்னா சர்ச் இல்லை, சண்டே ஆனால் வர சர்ச் இல்லை, வார்த்தை இல்லை, எவ்வளோ காரியங்கள், பிரச்சனைகள். இன்ஃபேக்ட் சில பேர் கேட்குறாங்க, பாஸ்டர் 2 நாளைக்கு ஒரு வாட்டி ஏதாவது மெசேஜ் போடுங்களேன் சொல்லிட்டா. உங்க விசுவாசம் சர்ச்ல இருந்து கொஞ்சம் தான் வளரணும். நீங்க தான் ஆண்டவரை தேடி இன்னும் விசுவாசத்தை வளர ஆரம்பிக்கணும். பாஸ்டர் ஃபீடிங் பாட்டில கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆமென். அதனாலதான் வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லைன்னா ஏவப்பட்டா எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா தயவு செய்து சொல்றேன், பாஸ்டரை நம்பி உங்க விசுவாச வாழ்க்கையை ஓட்டாதீங்க, சபையை நம்பி உங்க விசுவாச வாழ்க்கையை ஓட்டாதீங்க. ஒரு பாஸ்டர் இருந்து சொல்றேன், கர்த்தரை நம்பி, உங்களுடைய பாஸ்டரா இருந்து சொல்றேன், கர்த்தரை நம்புங்க. நாங்க எல்லாரும் ஆண்டவருக்காக ஊழியர் செய்கிறவர்கள் தான், உங்களுக்கு ஆண்டவருடைய பிரசனத்துல வழி நடத்துகிறவர்கள் தான். ஆனா உங்களுடைய ஊழியக்காரர்களை உங்களை வழிகாட்டியாய் மட்டும் வைங்க. ஆனா நம்புகிறது கர்த்தரை மட்டுமே இருக்கணும். ஆமென். உங்களுடைய ஊழியக்காரர்கள் உங்களுடைய வழிகாட்டிகள், ஆனா அவர்கள் நம்ப உங்களை ஆண்டவர் அழைக்கல. இயேசுவை மட்டுமே நம்ப. அதுக்காக தயவு செய்து வார்த்தையை போய் தேடுங்க. வார்த்தை இல்லைன்னு சொன்னா கண்ட குப்பையை போய் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அவிசுவாச வார்த்தைகளை, தேவையில்லாத பயத்தை கொண்டு வர காரியங்களை கேட்டுக்கிட்டு ஐயோ கர்த்தர் முடிஞ்சிருச்சு. ஒரு சின்ன ஒரு இது காரியம் சொல்லிட்டு முடிச்சிடறேன். முதலாம் உலக போர் அந்த நாட்கள்ல இதே மாதிரி ஒரு கொள்ளை நோய் காணப்பட்டது, இன்ஃப்ளூயன்ஸான்னு. இன்ஃபேக்ட் அதுக்கு இப்ப கூட வேக்சின் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த முதலாம் உலக போர்ல கிட்டத்தட்ட 5 கோடி இந்திய ஜனங்கள் மரித்தார்கள். அது கர்த்தருடைய நியாய தீர்ப்புல மனிதனுடைய முட்டாத்தனத்தினால வந்த விளைவு. தயவு செய்து சொல்றேன், அந்த நாட்களையும் இப்படி ஒரு கூட்டம் நினைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நாட்கள் தள்ளி காந்தி வாழ்ந்த நாட்கள்ல திருப்பி அதே இன்ஃப்ளூயன்ஸா இன்னொரு வகையில திருப்பி வந்தது. பல 1000 ஜனங்கள் மரித்தார்கள். இன்ஃபேக்ட் காந்தி அஃபெக்ட் ஆனார். அதுல அவர் எப்படியோ அந்த நோயிலிருந்து அவர் மேற்கொண்டு வந்து விட்டார். இந்த மாதிரி மனிதர்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி வார்ஃபேர் நடந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான போரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அதுல நம்முடைய தகப்பனுடைய சுபாவத்தை அசிங்கப்படுத்தாதீங்க, கொச்சப்படுத்தாதீங்க. அன்பான தேவ ஜனமே, சபையே, ஆண்டுடைய பிள்ளைகளே, தகப்பனை நல்ல தகப்பனா பார்க்கிற நம்ம சபை நல்ல தகப்பனா பாருங்க. அவர் கெட்டவர் அல்ல. அவர் ஏதோ கையில வேலை வச்சுட்டு அவர் அப்படியே பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமான ஒரு கர்த்தர் இல்லை. அவர் அன்பின் தகப்பன். உங்களுக்காக, எனக்காக அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டு அவருடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி அவர் சிலுவையில மீட்டெடுத்தவர் அவர். அந்த நல்ல தகப்பனை பார்த்து தப்பா பேசாதீங்க. அதை போல ஒரு பாவம் எனக்கு தெரிஞ்ச எதுவும் இல்லை. தயவு செய்து உங்களை என்கரேஜ் பண்றேன், விசுவாச வார்த்தையை கேளுங்க. முடியலன்னா வீட்டுல உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்கி எழும்புங்க. உங்க டோர் ஸ்டெப்பை தேடி கர்த்தருடைய அற்புதம் கடந்து வரும். அவிசுவாச காரியங்களை விட்டு விலகுங்க. தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, 5வது மாசத்துல கர்த்தர் எங்களோடு இருக்கிறபடியால் நன்றி. எங்களை சூழ்ந்து எந்த காரியம் நடந்தாலும் அது எங்களை அணுகாது. ஏனால் நீர் எங்களுடைய நிழலா இருக்கிறபடியால் நன்றி. ஆண்டவரே, நீரே எங்களை பாதுகாத்து இந்த 5வது மாதத்துல நீர் எங்களுக்கு நியமித்த எல்லா நன்மைகளின் சத்தம் கேட்கப்பட்டு, எல்லா ஆசீர்வாதங்களும் கேட்கப்பட்டு எங்களை உயர்த்த போகிறபடியால் நன்றி செலுத்துகிறேன். ஒரு குறைவு இல்லாமல் நிறைவாய் என் பிள்ளைகளை ஆசீர்வதி. ஆண்டவரே, வேலைக்கு போடலாம் பரவாயில்ல, ஆனா அவங்கள தேடி காசு வரணும். ஆண்டவரே, தன்னுடைய வேலையை செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு காசு வருமானம் இல்லைனாலும் பரவாயில்ல, அவங்கள தேடி காசு வருவதாக கட்டளையிடுகிற தகப்பனே, காக்காவை கொடுத்து கொண்டு தீர்க்கதரிசியை நீ போஷிக்க முடியும் என்றால், 5 அப்பம் 2 மீனை வச்சு போஷிக்க முடியும் என்றால், கல்லுல இருந்து தண்ணீர் வர வைக்க முடியும் என்றால், என் ஜனங்களுக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்வீராக கட்டளையிடுகிற தகப்பனே, இப்பொழுதே செய்ய போகிறபடியால் நன்றி. ஆண்டவரே, நீ செய்ய வல்லமை உள்ளவர் என்று நான் அறிந்து உமக்கு நன்றி சொல்லுகிறேன். 5வது மாசத்துல என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நன்மையின் சத்தத்தினால மூடி, ஆண்டவரே, பாதுகாப்பின் சத்தத்தினால ஆண்டவரே அரவணைத்து பரிபூர்ண சாட்சியாய் நடத்தி இந்த 5வது மாசத்துல ஜெயத்தை பார்க்க போறபடியா நன்றி. அடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குறையில்லாமல் நிறைவாய் நடத்துங்க.
இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாளில் கூட தயவு செய்து உங்களை என்கரேஜ் பண்ணுகிறேன். 5வது மாசம் எனக்கு கர்த்தர் ஒரே காரியம் வெளிப்படுத்தினார். சபையே இடைவிடாமல் ஜெபி, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் காத்திருங்க. ஏன்னா இங்க தேசத்துல சில காரியங்கள் காணப்பட போகிறது. ஆனா அது நம்முடைய ஜெபத்தினால மட்டுமே மாறும். தேவனுடைய நன்மையை பேசுறதுனால மாறும். ரோமர் 12 எழுதப்பட்டிருக்கு, சிருஷ்டியானது சிருஷ்டி கர்த்தரின் பிள்ளைகளுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. எதுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னா, அழிவை பேசுகிறதுக்கு இல்ல, நன்மையை பேசுறதுக்காக. நீங்க நன்மையை பேசுங்க. 5வது மாசம் பிசாசு அசிங்கப்பட போற மாசமா இருக்க போகுது. நம்ம ஜெயத்தை எடுக்க போற மாசமா இருக்கு. God bless you. Have a great month ahead. நல்ல ஆசீர்வாதமாய் சந்தோஷமாய் பாதுகாக்கப்பட்ட ஒரு செழிப்பின் மாசமாய் இருக்கணும்னு ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.